அனைவருக்கும் வணக்கம். ஓகே, உங்கள் லைஃப்பில் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் மணி மேனிஃபெஸ்டேஷனுக்காக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஆனாலும் உங்களுக்கு அந்த இமோஷனில் எந்த சேஞ்சஸும் இல்லையா? பணம்னாலே இன்னும் பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கா? உங்களுக்கான வீடியோ தான் இது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மணி எனர்ஜியை உங்களால் சரி பண்ண முடியலை அப்படின்னா அதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் பிலீஃப். ஸோ இந்த லிமிட்டிங் பிலீஃப் அப்படிங்கிறது என்னென்னா பணத்தின் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறையான எண்ணங்கள். சின்ன வயசுலேருந்து நம்ம வீட்டில் சொல்லி வளர்த்திருப்பாங்க, பணம் பார்த்து செலவு பண்ணணும், பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், பணம் பத்தும் செய்யும், இந்த மாதிரி நிறைய நம்ம கேட்டு வளர்ந்துருப்போம். அதனால் பணம் அப்படின்னாலே பணத்து கூட நம்மளுக்கு ஒரு அந்த ரிலேஷன்ஷிப்பே ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நம்ம வச்சிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கும் மணி எனர்ஜிக்கும் இருக்கக்கூடிய இந்த லிமிட்டிங் பிலீஃப் உங்கள் மைண்டில் இருக்க வரைக்கும் நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் உங்களால் மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ உங்களோட லிமிட்டிங் பிலீஃபை ஃபஸ்ட்டு உங்கள் மைண்ட்லேருந்து வெளியில் எடுக்கணும். என்னால் பணம் சம்பாதிக்க முடியும், பணம் சம்பாதிக்கிறது தப்பு கிடையாது, பணம் எனக்கு கூட இருந்ததுன்னா எனக்கு எல்லா விதத்துலேயும் உதவியாக இருக்கும் அப்படின்ற அந்த பணத்தின் மேலே இருக்கக்கூடிய உங்களோட அபிப்பிராயத்தை மாற்ற ஆரம்பிங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன லிமிட்டிங் பிலீவ்ஸ் நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு எனக்கு பணம் வந்து சேர மாட்டேங்குது, லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யலை அப்படின்னு நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் மேலேயும் குறைப்பட்டுக்குவோம் இல்லையா? ஸோ உங்கள் லைஃப்பில் இனி மணி ஃப்ளோ நிறையா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா முதல்ல உங்களுக்கும் மணி எனர்ஜிக்குமான ரிலேஷன்ஷிப்பை அப்கிரேட் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, கடைக்கு போகிறீங்க, அந்த பொருளை பார்க்குறீங்க, ரொம்ப ஆசைப்படுறீங்க, ஆனால் அதனுடைய விலையை பார்த்துட்டு நீங்கள் பின்வாங்குறீங்க அப்படின்னா பணத்தின் மேலே உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் சரியாக இல்லைங்கிறது தான் உண்மை. அப்போது உங்களுடைய மணி ரிலேஷன்ஷிப்பை அப்கிரேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம்? பணத்தை பற்றி யாராவது நெகட்டிவாக பேசினாங்க அப்படின்னா ப்ளீஸ் ஜஸ்ட் அதை அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் ஆர்கியூ பண்ண வேண்டாம். அவங்க சொல்கிற விஷயத்த ஆமாப்பா அப்படின்னு சொல்லியும் நம்ம கூட அவங்க கூட சேர்ந்துட வேண்டாம். ஸோ ஜஸ்ட் அந்த இடத்துல இருந்து வெளில வந்துடுங்க. மை டியர் மணி, ஐ எம் சாரி ஃபார் திஸ் அப்படின்னு பணத்துக்கிட்ட உங்களுடைய ஹோப்னு போன ப்ராக்டிஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த இடத்துல. ஓகே, ஸோ உங்களுக்கு பணத்தினால என்னென்ன பாசிட்டிவான விஷயங்கள்லாம் நடந்திருக்கோ அந்த விஷயத்துக்கெல்லாம் தேங்க் பண்ணலாம். எந்த ஒரு நிமிஷம் உங்களுக்கு பணத்து மேலே ஒரு சரியான அபிப்பிராயம் இல்லைன்னு உங்களுக்கு தோணுதோ அந்த செகண்டே அந்த பிலீஃபை பிரேக் பண்ணிடுங்க. அப்போது உங்களால் ஈஸியாக மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ண முடியும். ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ஆக்சுவலாக அதனுடைய விலை கம்மியான விலை தான், ஆனால் விற்கிறவங்க அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துல என்ன பண்ணுவோம்? ஒன்று அந்த பொருளை வாங்க மாட்டோம், இல்லை அவங்கக்கிட்ட நிறைய பேரம் பேசுவோம், அந்த பொருள் விற்கிறவங்க பயங்கரமாக லாபம் வச்சு விற்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள திட்டுவோம். இனிமேல் அதை செய்யாதீங்க. உங்களுக்கு அந்த பொருள் கண்டிப்பாக தேவைப்படுது, வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கும்போது நீங்கள் திட்டிக்கிட்டே வாங்குறது நீங்கள் பணத்துக்கு சரியான மரியாதை கொடுக்கல அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ இனி அந்த பொருளை வாங்கும்போது நீங்கள் அந்த பணத்தை இன்னொருத்தருக்கு கொடுக்குறீங்க. ஓகே, நீங்கள் கொடுக்கும்போது இந்த பணம் என்கிட்டேருந்து இன்னொருத்தர்கிட்ட போகுது, அவங்களுக்கு இந்த பணம் நன்றாக வளரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கோ வித் லவ், க்ரோ வித் லவ் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இனிமேல் பணத்தை செலவு பண்ணி பாருங்கள். உங்களோட லைஃப்பில் லா ஆஃப் அட்ராக்ஷன்லாம் தேவையில்லைங்க, ஈஸியாக மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்டேஷன் வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.